அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போர்டு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு போர்டு ஒன்று புதுசாக புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த போர்டு இந்த போர்டு வந்து எஸ்டிகே மாடலில் 5200 வந்து எல்லாமே 4மே என் சேனல் 4மே 5200 போட்டிருக்கேன். இது வந்து பழைய ஹீட்ஸிங்கில் ஃபிட்டிங் பண்ணியிருக்கிறேன். போர்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் வந்து டிசி வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 24024 டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து, அதாவது ஏசி நான் சொல்லிட்டு இருக்கிறது 26026 இல்லை 28028, அதாவது ஒரு 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் டிசி. ஆனால் நான் அதில் 35 வோல்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது 35 வோல்ட் வரைக்கும் தான். 24 வோல்ட், அதாவது எஸ்டிகே ஐசிக்கு நீங்கள் என்ன வோல்ட்டு கொடுக்குறீங்களோ அதுதான். ஏன் அப்படின்னா, நம்ம இதை ஒரு நெட்லேருந்து ஒரு போர்டை இறக்கி அது வந்து வோல்ட்டு மென்ஷன் பண்ணி அதுக்கு தனியாக நம்ம ஆளுங்க 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு, இல்லை ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை 2 டேப்பிங்கை வந்து வைண்டிங் பண்ணி, அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும்ட்டு. அதேமாதிரி என்ன காரணம் அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லணும். இதை வந்து நீங்கள் எஸ்டிகே ஐசியோட வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணியே பார்த்துக்கலாம். அந்த எஸ்டிகே, ஏன்னா நான் சர்க்யூட்லாம் நிறையா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு, ஏன்னா எல்லா கஸ்டமருக்குமே வந்து வால்யூம் வச்சவொடனே வந்துடணும், அதே மாதிரி சூடாகக்கூடாது. இதெல்லா பிரச்சனையுமே இதில் நான் சரி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட எஸ்டிகே ஐசி இருந்துச்சுன்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இந்த போர்டை வந்து அடுத்தடுத்து வாங்குங்க. பிடிக்கலன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் எந்த நம்பிக்கையில் பேசிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த போர்டோட ரிசல்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம எடுக்கிற படம், நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான், நம்ம எடுக்கிற படம் எல்லா படம் ஓடிடும் அப்படின்னு டைரக்டர் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற ஆள் நான் கிடையாது. என்னென்னா, அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அது நீங்கள் மறுபடியும் வாங்குவீங்க. அதே மாதிரி நான் எல்லாமே எம்எஃப்ஆர் ரெசிஸ்ட்ரு போட்டு நான் வேலை செஞ்சுட்டேன். இதில் வந்து எம்எஃப்ஆர் ரெசிஸ்ட்ரு இல்லாமல் என்னால் வேலையே செய்ய முடியல. இருந்தாலும் இதில் ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சிஎஃப்ஆரில் போட்டிருக்கிறேன். அது எனக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு வரவே இல்லை. ஏன்னா எல்லாமே நான் வந்து வாட்ஸு 1% தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எம்எஃப்ஆர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து 1% ஆஃப் வாட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த போர்டோட டீட்டெயில் பார்க்கலாம். இந்த இடத்துல, அதாவது இந்த போர்டு வந்து சாம்பிள் தான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஸ்பீக்கர் அவுட் இருக்குது. இது மைனஸு, கிரவுண்டு, ப்ளஸ்ஸு. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் வயரிங்கும் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல இங்கே தான் ஸ்பீக்கர் அவுட்டு, இந்த இடத்துல இதுதான். இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த போர்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு எதுனஞ்சு குறைகள் இருந்தால் நான் வந்து நிறைவு பண்ணுறேன். ஆனால் அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த போர்டையும் சூப்பராக இருக்குதுன்னு நான் சொன்னதே கிடையாது. ஆனால் இந்த போர்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு நிறைவாக இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எஸ்டிகேஐசியோட பக்கத்தில் வச்சு இது ஒரு சேனலில் அது ஒரு சேனலில் போட்டு கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. அதை விட 1% அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதாவது அப்போ நீங்கள் கம்பெனிக்காரனை விட பெரிய ஆளா, ஐசி தயார் பண்ண விட பெரிய ஆளா? அப்படி கிடையாது. நான் இன்டர்கேட்டு சர்க்யூட்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் நான் பண்ணியிருக்கிறேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம ஆளுங்களுக்கு எப்போவுமே வந்து வால்யூம் வச்சவொடனே வந்துடணும். வால்யூம் வந்து அவ்வளோ வால்யூம் இருக்கணும், சூடு ஏறக்கூடாது. இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு தான், ஏன்னா நான் அப்படி தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ நீங்களும் நினைப்பீங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு போர்டும் எடுத்துக்கிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உக்காந்துகிட்டே இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, நிறையா ஆல்ட்ரு பண்ணி நிறையா டெக்னீஷியன் இன்றைக்கி இருக்கிறவங்க பூராமே எப்படி இருக்காங்கன்னா, அந்த போர்டை வந்து நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி இது ஒரு நம்ம பேர் சொல்கிற மாதிரி வரணுன்ட்டு ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க. ரிஸ்க் எடுத்தால் பணம் போயிடும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு போர்டை வந்து ஆல்ட்ரு பண்ணி அந்த செட்லேயே ஒரு 3000 தான் கிடைக்கும். நம்ம தலையை விட்டுட்டு அதை வந்து 10 நாளுக்குள்ளார செட்டுக்குள்ளார தலையை விட்டுட்டு பாருங்கள். இப்படி தான் நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சிடி கேசட்டுன்னு சொல்கிறது போல் கேசட்டுன்னே பேசிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி செட்டுக்குள்ளார தலையை விட்டுக்கிட்டு நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணுறேன், அந்த மாதிரி செஞ்சு தரேன், இந்த மாதிரி செஞ்சு தரேன், நம்ம நிறையா ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதில் ஒன்றுமே இருக்காது. அந்த ஆம்பு செஞ்சு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதாவது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறவங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா பணம் கடனாளி ஆயிடுவாங்க. ஆர்வமே இல்லாதவங்க பார்த்திங்கன்னா காசு சம்பாரிச்சிடுவாங்க. என்னென்னா பாடுது அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த போர்டெல்லாம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் இந்த போர்டை நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த இதை சொல்ல வந்தேன்.
ஏன்னா எல்லாம் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனாக இருக்காங்க பூரா பேரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கம்பல்சரி யா சின்ன டெக்னீஷியனாக இருந்தால் கூட ஒரு 15,000 30,000 அவங்களுக்கு கடன் சுற்றிக்கிட்டே இருக்கும். பாக்ஸுக்காரருக்கு கொடுக்கணும், இல்லைன்னா ஸ்பேர் எடுத்த இடத்துல கொடுக்கணும், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கணும். இது எதனால் மாட்டுறாங்கன்னா, அந்த செட்டை எடுத்து அப்படியே கொடுக்குறதே கிடையாது. ரொம்ப ஆர்வத்தில் நம்ம பேர் தனித்து தெரியணுன்றதுக்காக. நானும் அந்த மாதிரி இருந்தவன் தான். இப்போ நானும் அந்த மாதிரி தான் இந்த போர்டையும் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம பண்ணுறது வேறு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு எடுத்து அங்கே பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிறேன். அதில் எனக்கு அடுத்தடுத்து எனக்கு அந்த போர்டு போகும்போது எனக்கு வருமானம் இருக்கும். இப்போ நான் கொடுக்குற போர்டை நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆல்ட்ரே பண்ணக்கூடாதுன்னு தான் எல்லா ஆல்ட்ரையுமே நான் இந்த போர்டில் நான் பண்ணிட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு போட்ட உடனே ஓகேவாக மேட்சிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் நான் பண்ணிட்டேன். அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். என்னென்னா ஒவ்வொரு டெக்னீஷியனுமே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருமே இந்த மாதிரி ஆடியோ எஃபெக்ட் வரணும்னு நோண்டுறவங்க பூரா பேரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு ஒரு 2 நாளில் முடிச்சா அதில் ஒரு 3,000 2,500 இருக்குதுன்னா லாபம். அதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் வச்சுட்டு இருந்தால் அப்போ என்ன ஆகிடும், டெய்லி செலவு எல்லாம் அதில் தான் கடனாக வருது. இந்த பாக்ஸ்காரருக்கு பணம் தராமல் நிறுத்திடும், அந்த காசு எடுத்து ரொட்டேஷன் பண்ணுவோம், கடைக்கு ஸ்பேர் வாங்கினது, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது, பேனல் வாங்கினது, இந்த மாதிரி கடன் பார்த்திங்கன்னா சில்லறையாக ஒரு 25,000 எப்போவுமே நம்ம ஆளுங்களுக்கு அது சுற்றிக்கிட்டே இருக்கும். நல்ல வேலைக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கடன் இருக்கும். சும்மா இன்றைக்கி செட்டை வாங்கி ஸ்பேர் வாங்கினோம், மாட்டினோம், அடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க சம்பாரிச்சிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க எதுவுமே நோண்டவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அதாவது அந்த மாதிரி இப்போ ஒரு 2-3% தான் அந்த மாதிரி இருப்பாங்க. மீதி எல்லாருமே நம்ம குவாலிட்டி யாருமே கொடுத்துடக்கூடாதுன்னு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த போர்டை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நோண்டக்கூடாதுன்னு தான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 100% நான் செஞ்சுருக்கிறதா என் மனசு சொல்லுது. கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கி போட்டு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி இது பஸ்ஸு வேலை செய்கிறவங்க இந்த போர்டு ஒரு பக்கத்துக்கு 2 8 இன்ச்சு போட்டு இல்லை 2 10 இன்ச்சு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி அதாவது 10 இன்ச்சு ஸ்பீக்கரு இப்போ பஸ்ஸுக்கு 10 இன்ச்சு தான், நான் 8 இன்ச்சு யார் போடுறாங்க. ஒரு சேனலுக்கு 2 ஸ்பீக்கர்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது இது பஸ்ஸு வேலை செய்கிறவங்க இந்த ஒரு போர்டை வாங்கி ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இது மோனோ போர்டு தான் இது பேரல் மோனோ தான். ஆனால் இந்த போர்டு 2 போர்டாக வாங்கி வச்சுட்டு இந்த ஒரு போர்டு லெஃப்ட்டுக்கும் ஒரு போர்டு ரைட்டுக்கு கொடுக்கலாம். நான் இதில் லைட்டாக தான் ஹெச்அப் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலும் அழகாக பாடும் இது. நீங்கள் இந்த போர்டு வாங்கி போட்டு பார்த்துட்டு புதன்கிழமை ஈவினிங்லாம் கொடுத்துருவேன் உங்களுக்கு. நீங்கள் வியாழக்கிழமை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அந்த போர்டு. இந்த போர்டு வாங்கி போட்டு பார்த்துட்டு ஆடியோ குவாலிட்டி ரிசல்ட் நல்லா இருக்கா, ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் அதை கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு பார்த்து தான் செய்வேன், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு 90% உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த 10% தான் கொஞ்சம் இதாகிறது. ஆனால் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டிக்கு அளவை விட 1% அதிகமாக வால்யூம் இருக்கும். நீங்கள் வாங்கி ஏன்னா எல்லாருக்குமே திருப்தி ஆக முடியாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த வால்யூம் தான். அதை நான் இந்த போர்டில் நான் நிறைவு பண்ணியிருக்கிறேன். நான் அடுத்தடுத்த பதிவு நான் போடுவேன் நண்பர்களே. என்னென்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதேமாரி அந்த சுவிட்சிங் போர்டு அப்படி தான் 5.1 சுவிட்ச் லைனு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு 3 பார்ட் 4 பார்ட்டாக போடுவோம். ஆனால் இப்போ நிறையா பேருக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரிமோட்டுக்கிட்ட இதுக்கு போயிட்டாங்க. அது கூட நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் அதை என்னன்றதை ஓப்பன் பண்ணுறேன். அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நிறையா போர்டு ஆல்ட்ரேஷன் கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். ஏன்னா இந்த போர்டெல்லாம் ஆர்என்டி பண்ணிவிட்டு அதாவது ஆர்என்டினா பெரிய ஒரு கம்பெனி மாதிரி வச்சுட்டு இல்லை, இது சரி வருமா அது சரி வருமா. இந்த போர்டை பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் பாட வச்சு தான் இதுக்கு ஓகே பண்ண பின்னாடி. அதனால தான் இது பாருங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே யூஸ் பண்ணி ஹீட்ஸிங்கில் மாட்டி வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பர்களே. அனைத்து ஆடியோ டெக்னீஷியனும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போடு சரவணன். மறுபடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.